லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் பின்பகுதியில், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று இம்மாதத்தில் வாக்களித்திருக்கிற தேவாதி தேவன் இம்மாதத்தின் முதல் நாள் தொடங்கி கடைசி ஓய்வு நாள் வரை நம்மை பத்திரமாய் விசேஷித்தவர்களாய் சிறப்புக்குரியவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை அதிசயமாய் நடத்தி சொல்லுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரன் 29:11 கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லி தாவீது அழகாக குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கடைசி ஓய்வு நாளின் காலை வேளையில ஆண்டவருடைய பலத்தால நாம் பிழைத்திருக்கிறோம். ஆண்டவர் அருளும் சமாதானத்தினால நாம் நடமாடுகிறோம். ஆண்டவர் அருளும் ஆசீர்வாதங்களினால நாம் மகிழ்ந்து சுகித்திருக்கிறோம். ஆண்டவருக்கு முழு மனதோடு நாம் நன்றி செலுத்த இந்த வேளையில அழைக்கப்படுகிறோம். இந்த ஓய்வு நாளில ஆண்டவர் நமக்கு அருளும் முதல் நம்பிக்கை வார்த்தை உபாகமம் 28:11 பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கன் 45ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்களில், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்றும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதே ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை மனதில் ஆழமாய் பதித்தவர்களா நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை சரணாகதி அடைய அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்களில நாம் ஜெபிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஜெப குறிப்புகள், ஆப்கானிஸ்தானில காணப்படுகிற சமாதான குறைவுகள் நீங்க கர்த்தரே அந்த தேசத்திற்கு சமாதானத்தின் அருள்மாரியை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். கேரள மாநிலத்தில், இன்னும் மத்திய பிரதேச மாநிலங்களில், வட மாநிலத்தின் சில பகுதிகளில் கொரோனா தொற்றின் 3வது அலை பெருகி கொண்டிருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. தேவனே, தாவீதின் குமாரனே, இந்த பெருந்தொற்றுக்கு நீரங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நிலை குலைந்து போயிருக்கிற நம்முடைய இந்திய தேசத்தின் மற்றும் ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரம் மறு உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்போம். என் நாமத்தினால 2-3 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கிற வாக்கு மாறாத ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவர் தாமே நம்முடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் 23 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்,
உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளை ஒவ்வொரு நாளின் விடிகளிலும் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஏறெடுத்து கொண்டு அறிக்கை செய்து கொண்டு விசுவாசத்தோடு அவைகளை உச்சரித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் நடப்பித்துக் கொடுப்பார். நார்மன் வின்சென்ட் பீலே உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் த பவர் ஆஃப் பாசிட்டிவ் என்ற புத்தகத்துல கடந்த காலம் என்று ஒரு தலைப்பில் சில காரியங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வாழ்வின் விளிம்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த மனிதன் ஒருவன் நார்மனை சந்தித்து கடந்த காலம் முழுவதும் தோல்வி, வாழ்க்கை முழுவதும் விரக்தி, என் வாழ்வில் நல்லது என்று சொல்ல எதுவுமே இல்லை என்று கலங்கி கண்ணீர் வடித்தார். ஒரு A4 பேப்பரை எடுத்து வந்த நார்மன் அந்த மனிதனிடத்துல கொடுத்து ஒரு பாதியில நன்மைகளையும் மறு பாதியில தீமைகளையும் வரிசையாக பட்டியலிடுங்கள் என்றார். அந்த பேப்பரை கையில வாங்கின விரக்தி மனிதன், நன்மை என்று எழுதுவதற்கு என் வாழ்வில் ஒன்றுமே இல்லை, தீமை மட்டுமே என்னுடைய வாழ்வை சூழ்ந்திருக்கிறது, இந்த காகிதம் முழுவதும் தீமை என்று எழுதி கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். அதை கேட்ட நார்மன், நான் சில கேள்விகளை உங்களிடத்தில் கேட்கிறேன், அவைகளுக்கு மாத்திரம் பதில் சொல்லுங்கள் என்றாராம். உங்கள் பிள்ளைகள் சிறைச்சாலையில சென்று எத்தனை மாதங்கள் இருக்கும் என்று கேட்கிறார். ஐயோ இல்லை, என்னுடைய பிள்ளைகள் என்னோடு தான் பத்திரமாக இருக்கிறார்கள் என்றான். இரண்டாவதாக, நீங்கள் தினந்தோறும் பிச்சை எடுத்து தானே சாப்பிடுகிறீர்கள்? ஐயோ இல்லவே இல்லை, நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று அந்த மனிதன் சொன்னான். மூன்றாவதாக, உங்களுடைய இதய துடிப்பு நின்று போய் எத்தனை நாட்களாக இருக்கும் என்கிறார். ஐயோ, என்ன எல்லாமே அபசகுணமாகவே பேசுறீங்களே, இவைகளெல்லாம் நல்ல விஷயம் தானே, பின்பு ஏன் கலங்குகிறீர்கள்? இவைகளையெல்லாம் உங்களுடைய வாழ்வில் நடந்து நன்மைகள் என்று ஏன் நீங்கள் யோசித்து பட்டியலிடக்கூடாது என்று குறிப்பிட்டார். அன்புக்குரியவர்களே, ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல நன்மையும் தீமையும் கலந்ததுதான் வாழ்க்கை. கடந்த காலம் என்பது நம் தலையை உடைக்கும் சுத்தியலாக அல்ல, முன்னோக்கி தள்ளும் துடுப்பாக இருக்க நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நீச்சல் குளத்துல ஸ்பிரிங் போர்டு என்று ஒன்று இருக்கும். அது நீச்சல் அடிப்பதற்கு செல்கின்ற மனிதனை முன்னோக்கித்தான் தள்ளிவிடுமா? நாமும் பிறரை முன்னோக்கி தள்ளிவிடும் மாமனிதர்களாக செயல்பட இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். கடந்த கால அனுபவங்களில துயரங்களை சுமந்து ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோமா? மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை நமக்கு நம்பிக்கை வார்த்தையாக குறிப்பிடுகிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். திருமறையில கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தார், அவர் விசுவாசிகளின் தகப்பனாக ஜொலித்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவர் காரிய சித்தியுள்ளவனாக வலம் வந்தார். கர்த்தர் தானியேலோடு இருந்தார், அவர் காரியம் ஜெயமாய் முடிந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இம்மானுவேலர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய பாதைகளை ஜெயமாய் மாற்றி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய தியானம் 2 நாளாகமம் 14:11. கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். உலக வாழ்வில் பலவான்களுக்கு உதவி செய்ய ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். பலம் குன்றியவர்களுக்கு உதவி செய்ய இன்றைய உலகில் நாம் தேடினாலும் மனிதர்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், பலமற்றவர்களுக்கு உதவி செய்வது எனக்கு லேசான காரியம் என்று குறிப்பிடுகிறார். யார் சொன்ன வார்த்தை? ஆசா ராஜா சொன்ன வார்த்தை. யார் இந்த ஆசா? யூதாவின் 3வது ராஜா. 41 ஆண்டுகள் அரசாட்சி செய்தவர். முதல் 10 வருடம் உள்நாட்டில் எந்த பிரச்சனைகளும் இல்லையா. அடுத்த 35 ஆண்டுகள் சந்தோஷமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து தேசத்திற்கும் பகிர்ந்தாராம். 2 நாளாகமும் 14:5, 6, 12ஆம் வசனங்களில
ஆசா ராஜாவின் நாட்களில ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. அந்த நாட்களில் யுத்தம் என்பதே இல்லை. யூதாவின் அரணான பட்டணங்களை அவர் கட்டி எழுப்பினார். எத்தியோப்பியரை எதிர்த்து வெற்றி கொண்டு அவர் ஜெயமாக மக்களை வாழ வைத்தார் என்று சொல்லி திருமறையிலே பார்க்கிறோம். இத்தனை வெற்றிகளை பெற்றதால் தான் ஆசா ராஜா சொல்கிறார், கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். ஆசா ராஜா ஆசீர்வாதம் பெற என்ன செய்தார்? 2 காரியங்களை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நாம் தியானிக்க நாம் முற்படுவோம். முதல் காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாததை ஆசா ராஜா அகற்றினார். 2 நாளாகமம் 14:5 யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினார். ஆசாவின் தகப்பன் யூதாவின் 2ஆம் ராஜா அபியா காலத்தில் ஆசாவின் தாயார் மாகாம் யூதா முழுமையும் விக்கிரகங்களை உருவாக்கினார். ஆசா பொறுப்பேற்றதும் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? தேசத்திலிருந்து விக்கிரகங்களை எல்லாம் அகற்றினார். ஒரு ஞானி குறிப்பிடுகிறார், இன்றைய சமூகத்தின் மிகப்பெரிய விக்கிரகம் என்ன தெரியுமா? நான் என்ற சிந்தை. இதை அகற்ற ஆண்டவருடைய சொந்த சம்பத்துகளாகி நீங்களும் நானும் முற்படும் பொழுது நிச்சயமாக பலமற்ற நமக்கும் உதவி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவா 7ஆம் அதிகாரத்துல ஆயி பட்டணத்துக்கு எதிரான யுத்தத்துல யோசுவா தோல்வி அடைந்தார். காரணம் என்ன தெரியுமா? ஆகான் என்பவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சாபத்திட்டானவைகளை எடுத்துக்கொண்டு வந்தான். ஆண்டவருக்கு பிரியமில்லாததை அங்கே ஆகான் செய்ததினால்தான் ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கும் அன்று தோல்வி நடந்தது. அவைகளை யோசுவா அகற்றி விட்டதால் தான் மறுபடியும் அங்கே வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லி திருமறை சரித்திரத்தில் நாம் படிக்கிறோம். ஒரு ஞானி மரப்பொருட்களில கரையான் ஏறிவிட்டால் உடனே அதை அகற்றிவிட வேண்டும். இல்லாவிட்டால் கரையான் எப்பேற்பட்ட மரத்தையும் அழித்துவிடும் என்று குறிப்பிடுகிறார். அதுபோல ஆண்டவருக்கு பிரியமில்லாததை ஆரம்பத்திலேயே நாம் அகற்றிவிட வேண்டும். இல்லை என்றால் அது நம்மை அழித்து போட்டுவிடும் என்பதை ஒருபோது மறந்து விடாதீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்று குறிப்பிடுகிறார். பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் தடையான எல்லாவற்றையும் தள்ளிவிடுங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆசா ராஜா ஆண்டவருக்கு பிரியமில்லாததை அகற்றினார். பலமில்லாத ஆசாவுக்கு உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியமாய் இருந்தது. இன்று நம்மை அறியாமல் நம்மை வதைத்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை எல்லாம் நாம் அகற்றிவிட தீர்மானிப்போமே. ஆனால் பலமற்ற நமக்கும் உதவி செய்வது நம் தேவனுக்கு லேசான காரியம். இரண்டாவதாக, ஆண்டவருக்கு பிரியமானதை ஆசா ராஜா செய்தார். 2 நாளாகமம் 14:2 ஆசா கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். 2 நாளாகமம் 14:4 ஆசா பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடினார், கற்பனைகளை கை கொண்டார். ஆசாவினுடைய அனுபவ சாட்சி என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 14:7 நான் நம் தேவனாகிய கர்த்தரை தேடினோம், அவர் நமக்கு நன்மையை கட்டளையிட்டார் என்று குறிப்பிடுகிறார். 2 நாளாகமம் 14:11 ஆசா ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறவர் என்று சொல்லி ஜெபித்தார். இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் மனம் இறங்கினார், பதில் கொடுத்தார், ஜெயம் காண செய்தார். ஆசா அருளும் அறைகூவல் தெரியுமா? உண்மையாய் வாழுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவருடைய வசனத்தின்படி உங்களை வாழ ஒப்பு கொடுங்கள். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். ஆண்டவரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனிதன் பாக்கியவான். பிரியமானவர்களே, திமிங்கலம் மிகப்பெரிய ஒரு உயிரினம், மிகப்பெரிய ஆண்டவருடைய படைப்பு. அது சிறிய மீன்களை தன்னுடைய உணவாக உண்ணுமா. மீன்களை பிடித்து உண்ணும் பொழுது தண்ணீரும் அதன் வாய்க்குள்ளே போகுமா. ஆனால் தண்ணீரை உள்ளே செல்ல விடாமல் திமிங்கலம் தடுத்து விடுமா. அதுபோல நாமும் நலமானதை பற்றி கொண்டு வீணானவைகளை விட்டுவிட வேண்டும். அப்படி நாம் விட்டுவிடும் பொழுது எப்படி ஆசா ராஜா ஆசை பெற்றாரோ அதுபோல பலமற்ற நமக்கும் உதவி செய்வது நம்முடைய ஆண்டவருக்கு லேசான காரியம் என்பதை நாம் ருசித்து அனுபவிக்க முடியும். முறம் என்பது தானியங்களை புடைக்கும் போது அந்த முரத்துல நல்லவைகள் எல்லாம் தங்கும், தீயவைகள் எல்லாம் வெளியே போய்விடும். அதுபோல நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் விரும்புகிற நல்லவைகளை நாம் பற்றி கொண்டு
தீயவைகளை விட்டுவிட்டு நாம் விலகுவோமே ஆனால் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். 2 நாளாகமம் 16:9 உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம் வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணுவார் என்று நாம் படிக்கிறோம். நிறைவாக ஆசா ராஜா எத்தியோப்பியரை எதிர்த்து போரிட செல்கிறார். எத்தியோப்பிய படை மிகப்பெரிய படை, யூதாவின் படையை கொண்டு வெற்றி பெற முடியாது என்ற சிந்தை ஆசா ராஜாவினுடைய உள்ளத்துல உதித்தது. இந்த சூழ்நிலையில அண்டை நாடுகளுடைய உதவிகளை ஆசா ராஜா நாடவில்லை. அண்டை நாடுகளுடைய இராணுவங்களை அனுப்ப சொல்லி அவர் கோரவில்லை. ஆண்டவிடத்துல செல்கிறார். ஆண்டவுடைய பாதத்துல நீச முழங்கால்களை முடக்கி பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று ஜெபித்தார். அன்று பலமில்லாத ஆசாவுக்கு உதவி செய்த தேவாதி தேவன் இன்று பலமில்லாத நமக்கும் உதவி செய்து நம்மை உயர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மனித மனம் என்பது யானை போன்றது. யானை தெருவில் செல்லும் பொழுது தன் தும்பிக்கையை இருபுறமும் அலைபாய விட்டு கிடைப்பதையெல்லாம் விரயமாக்கி கொண்டே செல்லுமா. இதை தவிர்ப்பதற்காகவே யானை பாகன் ஒரு சிறிய குச்சியை யானையினுடைய தும்பிக்கையில கொடுப்பானா. அந்த குச்சியை தன் வாயில வைத்துக் கொண்டு அது அமைதியாய் நடந்து போகுமா. அதுபோலதான் அலைபாயும் மனதை கட்டுப்படுத்த நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்துல பொறுமையாயிருங்கள், ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். பலமற்ற நமக்கு உதவி செய்வது நம் தேவனுக்கு லேசான காரியம். ஏற்ற காலத்துல தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக அடங்கி இருக்க அர்ப்பணிப்போ. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா